சினிமா பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக ஒன்று கிடைக்கணும்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அது வந்து சமீபமாக அந்த படங்களில் கிடைக்கல. எல்லா படங்களுமே ஆக்ஷன் படங்கிற பேரில் கொடிய வன்முறை படங்களாக இருக்கு, அல்லது எல்லாமே ஹீரோயிச படங்களாக இருக்கு. புதிய களங்களே இல்லாமல் மேக்கிங் மட்டும் வந்து ரொம்ப வந்து நல்லா ஷாட் வச்சிருக்காரு, லைட் பண்ணிருக்காரு, சிஜி ஒர்க் நல்லா பண்ணிருக்காரு, சிஜி ஒர்க் நல்லா பண்ணிருக்காரு. டெக்னிக்கலா சொல்றானே தவிர உணர்வு பூர்வமா என்ன வந்து ஒரு படம் வந்து பாதிக்கிறதுன்னு ஒரு இருக்குல்ல, அந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப குறைந்து கொண்டே வருகிறது. அதாவது இது ஏதோ ஒரு சயின்ஸ் மாதிரி அவன் சொல்றான், ஒரு டெக்னாலஜி தான் சொல்றானே தவிர என் மனசு அது பாதிக்கணும்ல. நீங்க டைட்டானிக் கப்பலை கவுத்துறீங்க, அதுக்குள்ள ஒருத்தன் மாட்டிக்கிட்டாங்கிற ஒரு உணர்வு எனக்கு தர, அதுக்குள்ள ஒரு காதல் இருக்கு, அதுக்குள்ள ஒரு காதல் இருக்கு, அதுல ஒரு தொலைந்து உணர்வு இருக்குல்ல, ஒரு மோதிரம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு வயதானவங்களோட பிளாஷ்பேக் இருக்குல்ல. சென்டிமெண்ட் இல்லாம எந்த படத்தையும் வெல்ல முடியாதுல்ல. இப்ப அதை வந்து இவனால பண்ண முடியல. முழுக்க அந்த மாதிரி விஷயங்களை மிஸ் பண்ணிட்டு கூட்டத்தை களைச்சு விட்டுறது, எல்லாத்தையுமே பிரம்மாண்டமா ஒரு 100 இடத்துல வெடிக்குது, 10 இடத்துல வந்து பைக்கை எரிக்கிறாங்க, திடீர்னு மேல இருந்து குதிக்கிறாங்க. இதை எவ்வளவு நேரம் நான் பார்க்க முடியும்? உளவியல் ரீதியான ஒரு சிக்கல் இருக்கு. இப்ப நிறைய வரக்கூடிய அந்த இளம் பிள்ளைகளுக்கு என்னன்னா, இந்த வீடியோ கேம்னு ஒரு கலாச்சாரம் வந்துச்சு. அது அவன் கையில துப்பாக்கியோட தான் விளையாண்டுட்டே இருக்காங்க. 10 பேரை சுடணும், தெருக்கி விடணும், 2 பைக்கை கொளுத்தணும், 4 காரை. அதை பார்த்துட்டு தான் அடுத்து படம் பார்க்க போறான். இவனுக்கு அது ரிலேட்டடாவே கேட்கறான். அதனால அந்த படம் ஓடுது இல்லை. அப்ப இதே மாதிரி படம் இவனை வச்சு எடுக்க முடியாது. நீங்க மட்டும் எடுத்து பாத்துக்கலாம். ஒரு தலை ராகம் சிரிச்சுட்டு வந்துருவாங்க, அதெல்லாம் பண்ண முடியாதுனே. அதெல்லாம் வேலைக்கு ஆகாதா? என் காதலே வேற. நீங்க லவ் டுடே பாத்தீங்களா? பிடிக்கலன்னா நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. நாளைக்கு வந்து உங்க கூட பேச மாட்டேன், நம்ம காதல் இதோட முடிஞ்சிருச்சு. அதுக்காக தாடி வச்சுக்கிட்டு ஒத்தரோசா வச்சுக்கிட்டு பீச்சில் உட்காந்து நாய்க்குட்டியோட பாட்டெல்லாம் பாடினாங்கன்னா அவன் வந்து பைத்தியக்காரன். இப்ப காதல் அவங்க உணர்வு. தேவதாசின் காலம் முடிந்து விட்டதா? தேவதாசில ஓல்டு அப்டேட். நீங்கலாம் பூமர் அங்கிள் ஆயிடுவீங்க. அப்புறம் பூமர்ன்றாங்க, கிரிஞ்சுன்றாங்க, புது வார்த்தைகளை வச்சிருக்காங்க. அப்ப இவங்களெல்லாம் வச்சு இந்த 2K கிட்ஸ் பார்க்கணும்னா கொடூரமான வன்முறை காட்சிகளை, தொடர்ச்சியா துப்பாக்கி வெடிக்கிற காட்சிகளை மட்டுமே வச்சுட்டு நோ சென்டிமெண்ட். படத்துக்கு நீங்க பட்ஜெட் போடுறப்பயே ஒரு 50 AK-47, ஒரு 100 கையெறி குண்டுகள், ஒரு 3 ஹெலிகாப்டர், இதெல்லாம் நீங்க பட்ஜெட் படத்துக்கு முன்னாடியே போட்டணும். இப்போ டிஸ்கஷன்ற ஒரு கலாச்சாரம் சினிமாவில் இருந்துச்சு. இப்போ முழுவதும் அழிஞ்சு போச்சு. ஒரு படம் பண்ண, 2 படம் பண்ண டேரக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாய்ப்புகள் இல்லாத போது ஏதாவது ஒரு படத்துக்கு கதை விவாதத்துக்கு போவாங்க. ஆமாம், ஈசிஆர் ரோட்லையோ எங்கே தமிழ்நாடு ஹோட்டல்லையோ ரூம் போட்டு கொடுப்பாங்க. ஒரு 15 நாள் 20 நாள் உட்காந்து ஒரு படம் 2 படம் ஒர்க் பண்ண டேரக்டராக இருப்பார், 20 படம் ஒர்க் பண்ண அசோசியேட் டேரக்டராக இருப்பார், இந்த ஒரு பெரிய 2 அசிஸ்டன்ட் சின்ன பசங்க இருப்பானுங்க. எல்லாரும் உட்காந்து சேர்ந்து ஒரு கதையை ஒரு வடிவமைப்பாங்க. அதில் ஒரு எழுத்தாளர் இருப்பார், ஒரு கவிஞர் இருப்பார், எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி டிஸ்கஷனே இல்லையே. டிஸ்கஷனுங்கிற ஒரு கலாச்சாரமே போயிடுச்சு. சினிமாங்கிறது ஒரு டீம் ஒர்க் தான். அந்த டீம் ஒர்க் எல்லாம் டிஸ்கஷனை ஏன் ஒழிச்சாங்கன்னா, கேள்வி கேட்கும் போது அவன் வந்து இந்த படம் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்கறான். இந்த படம் இந்த பையன் மாத்துறான்ல போறவன், சின்ன பையன் அவன் கேட்கறான். 2 பேருமே ஒரே OTT. முன்னாடிலாம் என்ன இருந்துச்சுன்னா, மணிரத்னம், PC ஸ்ரீராம் மாதிரி பெரிய ஆட்களுக்கு மட்டும்தான் அந்த டிவிடி வந்து பரமா பச்சார்ல இருந்து ஒருத்தன் கொடுத்து விடுவான். அதுக்கு ஒரு ஆள் வச்சுருந்தாங்க முன்னாடி, அவன் மட்டும்தான் கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ ரோஜா படம் எங்கேருந்து எடுத்தாங்க, ஒரு கவர்னரை பற்றி ஒரு கதை ஒன்று இருக்குது, ஒரு டிவிடி. அந்த காலத்தில் டெக்கு அது. அதை வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா, அந்த கடையில், வீடியோ கடையில் வேலை பார்க்குறவன் ஒரு ஆள் சொல்கிறான், மணிரத்னம் வரும்போது இந்த படத்தை பாருங்கள், அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அது கவர்னர் பொண்ணை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு படம் இருக்குது, அது கொடுக்கணும். அவர் வந்து அதை பார்த்துட்டு அவர் ஜிஜாதாட்டா சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த கதையா, இந்த கதை நம்ம ஊர்ல யமனோட போராடி வந்து ஒருத்தி வந்து சாவித்திரி உயிரை வந்து மீட்டான்னு ஒரு கதை இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு தீவிரவாதியோட போராடுனா அப்படின்னு ஒரு கதை இருக்குது நம்ம ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு, முப்தி முகமது சையதுன்னு ஒரு மத்திய அமைச்சர், அவர் மகனை கடத்திட்டாங்க. அதுக்கு பணைய கைதியாக வந்து சில பேரை வந்து ஒப்படைச்சு தான் வந்து அது நடந்துச்சு. இந்த கதையெல்லாம் போட்டு ஒன்றா போட்டு மிக்சியில் ரோஜா கொண்டு வந்துட்டாங்க. ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு அப்போ சொல்லிட்டாங்க. இப்போ சொன்னாங்கன்னா, இப்போ அந்த படம் எங்கே இருக்குது, எத்தனாவது இடத்துல இருக்குது, அந்த படம் வந்து எந்த OTT தளத்தில் இருக்குது, எங்கே போனோம்னா நம்ம கூகுளில் போனால் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ ஒரு சிலருக்குமான இடமா இருந்துச்சுல, ஓப்பனாக எல்லாருக்குமான இடமா மாறிடுச்சு. இப்போ இந்த டிஸ்கஷன் சொல்கிறப்ப கதையில் மெருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கதையை ஒரு சீனை சொல்லுவார், இந்த கதையில் இருக்குது முரண் டிஸ்கஷனே பெரிய சண்டை மாதிரி நடக்கும். உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, ஒரு பெரிய சண்டை மாதிரி நடக்கும். இந்த சீன் ஏன் வைக்கிறீங்க அப்படின்னா கேள்வி கேட்பாங்க, இதுக்கு லாஜிக் இல்லைங்க கேட்பான். இப்போ கேள்வி கேட்டால் அவன் வெளியே அனுப்பிச்சுடுவாங்க. இப்போ நாளையிலேருந்து வர வேணாம்னு சொல்லு வேலைக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி டிவிடி கொண்டு வந்து கொடுக்குற கலாச்சாரத்தில் நுங்கம்பாக்கத்தில் ரிக்குன்னு ஒரு வீடியோ கேசட் கடை இருந்துச்சு. இருக்கிற சினிமா பிரபலங்கள் பூரா சாயங்காலம் ஆச்சுன்னா அங்கே தான் வாங்கிட்டு போவாங்க டிவிடி. வாங்கிட்டு போய் படங்கள் பார்த்து எடுத்த காலம் வந்து கூட நீங்கள் சொன்ன மாதிரி காப்பி அடித்தாலும் கூட அது பெருசாக தெரியல. இன்றைக்கி நம்மளே பேசுகிறோமே, ஒரு போஸ்டர் போட்டோடனே கொரியன் படத்துலேருந்து வந்த போஸ்ட்டு. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 பெரிய படத்தினுடைய படமே 2 ஹாலிவுட் படத்தினுடைய தழுவலாக தான் இருக்குன்றாங்க. ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. உச்ச நட்சத்திர நடிகருடைய படங்கள் 2 படங்கள் எல்லாமே 500 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்துட்டு இருக்க படம், 2 படமே வெளிநாட்டு படங்களுடைய தழுவல் தான் அப்படின்றாங்க. அப்போ இந்த கதையை யோசிக்கிறதுக்கு அவங்க விரும்பலை.
500 கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கிறதுக்கு 5 கோடி ரூபாய்க்கு 100 படம் எடுக்கலாமே. அதில் ஒரு 20 படம் தப்பிச்சாலுமே தமிழ் சினிமாவில் பல தொழிலாளர்கள் வாழ்வான், பல பேருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும், புதிய கலைஞர்கள், புதிய வருகையே இல்லாமல் போய்கிட்டு இருக்கேன் வர வர. அதாவது எல்லா சினிமாவுக்கு வந்து முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, டெய்லி வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து நம்ம எக்மோர்லேருந்து சென்ட்ரல்லேருந்து பல கோயம்பேட்டிலேருந்து இப்போ கிளாம்பாக்கம் மச்சாத்துக்குங்க எல்லா இடத்துல இருந்தோம் டெய்லி ஒரு 200 பேர் கனவோடு வந்து இறங்குவான்னு சொன்னாங்க. ஆனால் இன்வெஸ்டர்ஸே கிடையாது. இப்போ புதிதாக வரக்கூடிய யார் முதலீடு செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கதாநாயகர்கள் யாருமே வந்து புதிய இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு சில அனுபவங்களும் நடந்திருக்கு. சரியாக எடுக்காமல் விட்டாங்க போனாங்கன்னா அந்த ஒரு கதை அவங்க ஒரு லாஜிக்காக சொல்கிறாங்க. ஆனால் இந்த முறையை கடைப்பிடித்திருந்தா நல்ல கலைஞர்கள் வரவே வாய்ப்பு இல்லையா? இல்லை, இந்த நேரத்தில் நம்ம நடிகர் மைக் மோகன் அவரை பற்றி நம்ம பேசியாகணும். அதிகமான புதுமுக இயக்குநர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது மோகன் தான். மைக் இந்த பக்கம் வச்சிருப்பார், பாடிட்டு இந்த பக்கம் தூக்கி போடுவார். இப்போலாம் போட்டாங்கன்னா சவுண்ட் கரெக்டாக பிக்கப் ஆகாது. அப்படிலாம் அப்படி கூட பாடலாம் நம்பிங்க. அது மைக்கு மோகன் எல்லாரும் சொல்கிறாங்க. இளையராஜாவின் இசை உச்சத்தில் இருந்தபோது அதற்கு வந்து பொருத்தமான நடிகராக பொருத்தமாக வாயசார். அது உண்மையான ஹீரோ வந்து இளையராஜா தான் அந்த படங்களுக்கெல்லாம். அப்படி இருக்கப்ப மோகன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு புதுமுக இயக்குனர் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் புதுமுக இயக்குனருக்கு. நீங்கள் புதுமுக இயக்குனர் நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், ரங்கராஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன், பாரதிராஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன், மனோபாலாட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் ஒரு கதை சொல்ல வரேன்னா உடனே அப்பாயின்மெண்ட் உடனே கேட்பார். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு புதுமுக இயக்குனர் வந்து எப்படியாவது ஜெயிச்சே ஆணுங்கிற ஒரு முழு வெறியோடு இருப்பான். அவன் முழு திறமையும் அந்த முதல் படத்தில் காட்டுவான். அப்படிங்கும்போது அவங்க வாய்ப்பு கொடுக்குறாரு. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா மணிரத்னத்தையும் அவர் தான் அறிமுகப்படுத்துறாரு. மணிரத்னத்துக்கே முதல் பட வாய்ப்பு அவர் தான் கொடுக்குறாரு. அப்போ மணிரத்னம் இப்போ இருக்க ஜெனரேஷனில் மணிரத்னம் மாதிரி ஒருத்தர் வரவே முடியாதுங்கிறதுக்கு நீங்கள் சொல்கிறது உதாரணமாக இருக்குது. ஆமாம், புதுமுகத்துக்கு வாய்ப்பு கொடுக்கூடாது, மணிரத்னம் வந்திருக்க முடியாது. இப்போ மணிரத்னங்கிறவர் யாருக்கும் உதவியாளர் இல்லை. மீனு ஸ்டுடியோவுக்கும் அப்படின்ற ஒரு பெரிய ஓனருடைய பையன், பெரிய வசதியான அப்புறம் அமெரிக்காவில் MBA படித்தவர். அவர் திரைப்படம் அவர் பல பேருக்கு உதவி இயக்குனராக போயிருக்காரு. சேர்க்கல விரட்டி விட்டாங்க. அதான் உண்மை. அவர் இங்கிலீஷில் டாப் பேசுறது நம்மளால பயந்துட்டு பாய போல, அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிச்சி இளையராஜா ஆஃபீஸில் டெய்லி போய் அவர் நின்றுட்டு இருப்பாராம். யாருன்னு ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டிருக்காரு, இந்த மாதிரி பெரிய வீட்டு பையன் இந்த மாதிரி இயக்குனராகணும்னு ஆசைப்படுறாருன்னு அவர் கதை கேட்டிருக்காரு. கதை பிடிச்சிருக்கு. அப்புறம் இவர் தான் சில தயாரிப்பாளர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் சொன்ன அந்த கதையை ஓகே பண்ணி பண்ணார்ல மோகன்கிற ஒரு மணிரத்னம் உருவாகவே இளையராஜா காரணமா? ஆமாம், இளையராஜா தான் காரணம். இளையராஜா வீட்டோட முழு ஆசீர்வாதத்தோட தான் ஆறார். முதல் பட வாய்ப்புக்காக இளையராஜாட்ட காத்து கிடக்கிற போய் உதவி இயக்குனர் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்த வாசலில் காத்து கிடந்தவர் தான் மணிரத்னம். இது ஒரு அதிர்ச்சியான தகவலாக இருந்தாலும் உண்மை தான். அப்படி தான் இளையராஜா ஒரு நாள் கூப்பிட்டு கேட்குறாரு, நீங்கள் யாருங்க டெய்லி வந்து நிற்கிறீங்க, ரெண்டு ஒரு கதை வச்சிருக்கேன் நான் கூட சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. இவர் சொல்லக்கூடிய அந்த இது பிடிச்சிருக்கு இளையராஜாவுக்கு. அப்போ இவர் ஏதோ விஷயம் இருக்குது பண்ணுவார் அப்படின்னு இவர் தான் சில தயாரிப்பாளர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. சத்யதோய் ஃபிலிம்ஸ் தியாகராஜன் சார் அனுப்புகிறாரு. அவர் கதை கேட்குறாரு, பிடிக்கிறாரு, அப்புறம் படம் பண்ணுறாரு. அவர் லைஃப் பயிற்சி வச்சுங்க. அப்போ மோகன் வந்து புது இயக்குநர்களை தேர்ந்தெடுத்து நடிச்சார். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் எடுத்துக்கலாம். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இது வரைக்கும் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாத டெக்னீஷியன். அப்போ மைக் மோகனுடைய தொடர்ச்சி தான் விஜயகாந்தெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டார். ஆமாம், மைக் மோகனுடைய தொடர்ச்சி தான். ஆரம்பம் வந்து மைக் மோகன் தான். மைக் மோகன் தான் அந்த புதுமுக இயக்குனர்னா அவன்கிட்ட ஒரு பெரிய பவர் இருக்கும், ஏதாவது ஒரு சாதனை சாதிக்கணும்னு ஒரு வெறி இருக்கும், அதை நம்ம பயன்படுத்திக்கிறோன்னு ஒரு எடுக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு புதுமுக இயக்குனர் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? தயாரிப்பாளர் கிடையாது. ஃபஸ்ட்டு பெரிய நடிகர் புதுமுக இயக்குனருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னா, அவங்க வீட்டு நிலக்கண்ணாடி முன்னாடி நின்று அவனே கதை சொல்லிக்கலாம். ஒரு வாய்ப்பு தான் இருக்கு தமிழ் சினிமா. ஷார்ட் ஃபிலிம்ஸ்ன்றது ஒரு இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் அது அப்படி ஒரு பெரிய விஷயம் இல்லாமல் அட்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அட்லின்னு ஒரு பையன், சின்ன பையன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாரு, போட்டு காமிக்கிறாரு. அது சங்கருக்கு இம்ப்ரெஸ் ஆகுது, கூட்டு போகிறார், 2 படம் ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு ஒரு பட வாய்ப்பு கிடைக்குது. நீங்கள் இன்னைக்கு 1000 கோடி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனராக ஹாலிவுட்டில் போய் கலக்கிட்டு இருக்காப்புல. அப்போ வாய்ப்புகள் ஏதாவது ஒரு வழியில் வரும், அதை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்திக்கணும். இப்போ நீங்கள் அந்த காலத்தில் வந்து நம்ம எடிட்டிங் ரூம்லாம் போகவே முடியாது. சினிமானா என்னன்னே தெரியாது. நீங்கள் வீஃபெண்டர்லாம் அசோசியேட் டைரக்டர் தான் பார்க்க விடுவாங்க. அதுக்கு இந்த பேடை பிடிக்கிறதுக்குலாம் 3 படம் ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு பேடையை கையில் தொட விடுவாங்க. நம்ம கிளாப் படிக்க தெரியாது, இல்லாமல் போயிட்டாங்க. கிளாப் படிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய வித்துன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். கிளாப் படிக்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியுமா, 2 படம் கழிச்சு ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சினிமாவை மூடி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி சினிமா ஓப்பன் ஆகி போச்சு. இன்றைக்கி எந்த ஒரு கிராமத்துலேயும் ஒரு கேமரா இருந்தால் போதும், எடுத்து அவனை எடிட் பண்ணி இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணி வச்சுங்க, அந்த படத்தை உலகம் முழுக்க பார்த்துடலாம். அந்த மாதிரி இதாகிடுச்சு. ஆனாலும் கூட அது ஒரு வெளிச்சம் தேவைப்படுது. அந்த வெளிச்சம் கொடுக்கறதுக்கு தான் ஒரு நடிகர் தேவைப்படுது, இயக்குனர் தேவைப்படுது, ஒரு நடிகர் தேவைப்படுது, ஒரு தயாரிப்பாளர் தேவைப்படுது. அது அங்கே இப்போ இந்த இடத்துல ஷார்ட்டேஜாக இருக்குது. இப்போ கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து பல கோடிகளில் பட்ஜெட்டில் படம் எடுக்கிறாங்க இல்லையா, ஒரு ஆர்பி சௌத்ரி பண்ண அதே அந்த வேலை திட்டம் இருக்குல்ல, புதிய ஆட்களுக்கு வந்து கதை கேட்குறது அல்லது புதிய நடிகர்களுக்கு வந்து கமிட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த ஏன் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணலை? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அது ப்ராக்டிக்கல் தெரியாதுல்ல. இப்போ சினிமாவில் வந்து நீங்கள் காலை 6 மணிக்கு 9 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட் வைக்கிறேன், நீங்கள் பிளான் பண்ணி ஷூட்டிங் போகிறீங்க. 9 மணிக்கு ஒரு எல்லா நாளும் வச்சிட முடியுமா? வைக்க முடியாது. அப்போ என்ன ஆகும்னா
30 நாள் போட்ட ஷூட்டிங் ஷெட்யூல் வந்து 40 நாள் ஆகும். மழை எடுத்துகிட்டு இருக்கீங்க, மழை வந்துடுது திடீர்னு, சன்செட் ஆயிடுது திடீர்னு ஒரு நாள் 6 மணிக்கு, அந்த காட்சி எடுக்க முடியாது. அப்போ இந்த காட்சி ஒன்றும் பெட்டராக வரட்டும், நம்ம அடுத்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது ஷூட்டிங் டேஸ் தள்ளி போகும். அப்படிங்கும்போது கார்பரேட் கம்பெனி எல்லாமே நீங்கள் வந்து ஃபைல் தான், நீங்கள் கொடுத்த பட்ஜெட் இவ்வளவு உங்கள் எக்ஸஸ் ஆயிடுச்சு, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுமா. அப்படியே நீங்கள் இப்போ அந்த சிஇஓட்டியோ அந்த எம்டிடியோ மேனேஜர்டே கட்டினா ஓனருக்கு அனுப்பணும். அந்த ப்ராசஸ் ஆகி வர்றதுக்கு 6 மாதம் ஆகிப்போம். இப்படிங்கிறது அங்கே ப்ராக்டிக்கலாக சிக்கல் இருக்குது கார்பரேட். அப்போ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் கமல் மாதிரியான பெரிய நிறுவனங்களோட டை போடுறாங்க ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ். இப்போ கமல்ஹாசன் பண்ணிட்டு இருக்க எல்லா படமுமே பெரிய பெரிய சோனி லைவ் மாதிரியான கம்பெனிகளோட டை போட்டிருக்காரு. அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ், இவ்வளோ படம் தர்றேன், எனக்கு படத்தை எடுத்து கொடுத்துரு, நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன். அதுவுமே இன்றைக்கி எக்ஸஸாக போயிடுச்சு. இப்போ சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்க படம் அமரன் படத்தை வந்து போட்ட பட்ஜெட்டை காட்டில் எக்ஸஸாக போயிடுச்சு. இப்போ திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அது ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இது நடைமுறை சிக்கல் இருக்குது. அதாவது ஒரு சினிமா தெரிஞ்ச ஆட்கள் சினிமா எடுத்தால் மட்டும்தான் இந்த ப்ராக்டிக்கல் சிக்கலை சரி பண்ண முடியும். அப்படின்னா இப்போ இனிமேல் சுயாதீன படங்கள் தான் வருமா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது உங்களுக்கு. அதாவது சினிமாவை கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும். ஒரு படம் நீங்கள் தயாரிக்கிறதா வர்றீங்கன்னா முதல்ல 2 படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள், பிஸ்னஸ் எப்படின்னு பாருங்கள். இல்லாட்டி ஒரு குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஒர்க் பண்ணுங்கள், பணம் இருந்தால் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வந்தால் தான் ஈஸியாக இருக்கும். அதாவது ஒருத்தர் வந்து வக்கீலாக வந்து இருக்கார் அப்படின்னா வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் எடுக்கிற எல்லா வழக்குமே வந்து ஜெயிக்கும்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் டாக்டராக இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா எப்போ வேணாலும் ஒருத்தர் மண்டையை போட்டுருவாங்க, வைத்தியம் பார்க்குறனாலே முளைச்சிடுவான்னு சொல்லவே முடியாது. இப்போ அதை மீறி ஒரு விஷயம் நடக்கனால டைரக்ஷனும் ஏறத்தால ப்ராக்டிஸ் தான். 100வது படம் தோக்கும் போது ஜாதி மல்லிங்கிற படத்தை வந்து பாலச்சந்தர் இயக்கும் போது தோத்து போச்சு 100வது படம். அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன உங்கள் படம் 100வது படம் தோத்து போச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு இன்னும் டைரக்ஷன் தெரியல, ஏதோ ஒரு ஏரியாவில் நான் எனக்கு இன்னும் பிடிபடலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ இதுதான் யதார்த்தம். அப்படி இருக்கும்போது நீங்கள் தொடர்ச்சியாக வந்து ஒருத்தர் டைரக்டர் படம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு புதிய ஜெனரேஷனுக்கான ஒரு சிந்தனை இருக்குல்ல, அது வந்து கிரியேட்டிவிட்டிவாக வந்து ஒரு புதுசாக இருக்கிறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளோ ப்ராக்டிஸ் ஆனாலும் புதுசாக சிந்திக்கிறதுங்கிறது வராது. அதனால தான் நீங்கள் எல்லா துறையிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வித்தகனாக வந்து தொடங்கும் போது இருக்க மாட்டான், நாள் ஆக ஆகத்தான் வித்தகன் ஆவான். ஆனால் சினிமா துறையை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு முழுமையான மெச்சூரிட்டிக்கு வரும்போது உங்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு இருக்காது. இவ்வளோ பரிணாம வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறமா கூட பெண்களோட நிலை என்னவா இருக்கு? பெண் இயக்குநர்கள் இப்போ முந்தி இருந்த காலகட்டத்துக்காரங்க பெண் இயக்குநர்கள் நிறைய பண்றாங்க. சுதா கங்கரா மாதிரியான இதெல்லாம் விதி விலக்குங்க. ஹலிதா சமீம்ங்கிறவங்க வந்து சில்லுக்கருப்பட்டின்னு ஒரு படம் வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள படமும் அவங்களுக்கு ஓடலை, அடுத்து வந்த படமும் பெரிய கவனம் பெறலை. அப்போ அவங்களுக்குலாம் என்னென்னா கதை படங்களை நம்புகிறாங்க, அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவலாக தான் ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. அப்போ வந்து என்னென்னா ஹீரோக்கள் இல்லாத படங்கள் பண்ணுற போது பிஸ்னஸ் வேல்யூங்கிறது இல்லாமல் போயிடுது. அப்போ ரொம்ப குறைவான ஆட்கள். ஏற்கனவே கண்ட நாள் முதல்னு ஒரு படம் வந்து மணிரத்னம் அசிஸ்டண்டாக இருந்த ஒரு பெண் இயக்குனர் வந்து அவங்க இப்போ ஏதோ ஓடிடி தளத்தில் ஏதோ ஒரு படம் இயக்கியிருக்காங்க சமீபத்தில். ஆனால் பெரிய அளவில் வர இயலலை. பெண் இயக்குனர்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான பேர் தான் இருக்கிறாங்க. அது கமர்ஷியலாக படம் பண்ணாத லீனா மணிமேகலை, இப்போ அந்த கல்லன்னு படம் எடுத்த வந்து சந்திரா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பெரிய வணிக ரீதியான வெற்றி படங்களை வந்து கொடுக்க முடியல அல்லது கொடுக்க சூழல் அமையலை அவங்களுக்கு. அப்போ வந்து குறைவான பேர் தான் பெண்கள் இயங்குறாங்க சினிமா துறையில். சினிமாவுக்கு ஆண் பெண் பேதம்லாம் கிடையாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பானுமதியே பெண் முதல் இயக்குனராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் டிபி ராஜலட்சுமி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த காலத்திலேயே நீங்கள் சொல்கிற பெண் ஆதிக்கம்லாம் ஆண் ஆதிக்கம்லாம் அதிகமாக இருந்த காலகட்டங்கள்லேயே பட் இன்றைக்கெலாம் அது அப்படி இல்லை, ஓப்பன் ஆயிடுச்சு. இன்றைக்கி உதவி இயக்குனராக நிறையா பெண் உதவி இயக்குனர்கள் நம்ம பார்க்குற. ஒரு காலத்தில் உதவி இயக்குனர்லாம் பெண் இருக்க மாட்டாங்க, ஏழின்னு சொல்லக்கூடியவங்க பெண்கள் அதிகமாக இருக்க மாட்டாங்க, நிறையா இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி அவங்க சினிமாவும் தட்டும் சினிமா மட்டும் கிடையாது, சினிமாவை தாண்டி நிறைய பண்ணுறாங்க. யூடியூப் சேனல்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க, யூடியூப் சேனல்ஸுக்கு கிரியேட்டிவ் ஹெட்டாக இருக்கிறாங்க, கண்டென்ட் ரைட்டராக இருக்கிறாங்க, வெப் சீரிஸ் பண்ணுறாங்க, சேனல்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க நிறைய ஸ்பேசஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சினிமா டேரக்டர் மட்டும்ன்ற பார்க்குற காட்டில் அதை தாண்டி டெக்னீஷியன் நிறையா பேர் இருக்கிறாங்க, கிரியேட்டிவிட்டி இருக்கிறாங்க. அந்த இதெல்லாம் நீங்கள் மாறிடுச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி ஆணாதிக்க சமூகம் பெண்களை அடங்கி வச்சுருக்காங்க தான் மாறிடுச்சு. இல்லை அப்படி இல்லைங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு 100-150 பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு 24 கிராஃப்ட் வேலை செய்கிறாங்க. அதில் பெரும்பாலும் வந்து 99% வந்து ஆண்கள் தான் இருப்பாங்க. அப்போ அவங்க அந்த இடத்துல மைக்கை பிடிச்சி வந்து அவங்க ஆர்டர் போடுறாங்கன்னு வச்சுங்க, இப்படி இரு இவா இங்கே பாரு அப்படி சொல்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஆண் மனதால் வந்து முழுமையாக ஏற்க முடியாது. அது ஒரு உளவியல் சிக்கல் இருக்கும் அதில். இல்லை அது அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது வராதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு பாடல் காட்சி எடுக்கிறீங்க, ஒரு பெண் டான்ஸ் மாஸ்டர் பிருந்தாவாக இருக்கட்டும், கலா மாஸ்டராக இருக்கட்டும்,
50 பாய்ஸ் 50 கேர்ள்ஸ் வச்சுட்டு மைக்கை வச்சுட்டு அவங்க என்ன மிரட்டுவாங்க. ஆமா. அப்போ அதை அந்த இடத்துல அவங்க ஒத்து போய் தான் ஆடுறாங்க. காலங்காலமா பெண் டான்ஸ் மாஸ்டர் இருக்காங்க இல்லையா? அப்ப இது வந்து இல்லைங்க, அவங்க நடன குழு சார்ந்தவங்களை அவங்களே கூட்டிட்டு வர்றாங்க அவங்க டீம்ல இருந்து. அவங்கள அவங்க ஆப்ரேட் பண்றதுக்கு வேற இல்லை. நான் சொல்றது என்னன்னா, சினிமா தொழிலாளர் ஒரு கேமராமேனையோ லைட் மேனையோ நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ணும்போது இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பிராக்டிக்கலா வந்து நிறைய சிக்கலுக்குள்ளாகும். இல்ல இது ஆணுக்கு மட்டும் தானா? ஒரு பெண் புதுமுக இயக்குனருக்கும் இந்த மாதிரி ஆணுக்கு இது நடக்கும், பெண்ணுக்கு 2 மடங்கு ஜாஸ்தியா நடக்கும். அதான் சிக்கல். அது இப்போ காலப்போக்கில் அதில் மாறிடும். ஆண் பெண் சமம்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு காலப்போக்கில் மாறிடும். வெற்றி தான் அவங்களை தீர்மானிக்கும். அதாவது அவங்க படைப்புகள் தான் அவங்களை பேச வைக்கும் ஒழிய அது ஆண் பெண் வேதம்லாம் எனக்கு ஒரு சினிமா பார்க்கும்போது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக ஒன்று கிடைக்கணும்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா? அது வந்து சமீபமாக அந்த படங்களில் கிடைக்கல. எல்லா படங்களுமே ஆக்ஷன் படங்கிற பேரில் கொடிய வன்முறை படங்களாக இருக்குது, அல்லது எல்லாமே ஹீரோயிச படங்களாக இருக்குது. புதிய களங்களே இல்லாமல் மேக்கிங் மட்டும் வந்து ரொம்ப வந்து நல்லா ஷாட் வச்சிருக்காரு, லைட் பண்ணியிருக்காரு, சிஜி ஒர்க் நல்லா பண்ணியிருக்காரு, சிஜி ஒர்க் நல்லா பண்ணியிருக்காரு. டெக்னிக்கலாக சொல்கிறானே தவிர உணர்வுபூர்வமாக என்னை வந்து ஒரு படம் வந்து பாதிக்கிறதுன்னு ஒரு இருக்குல்ல, அந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப குறைந்து கொண்டே வருகிறது. அதாவது இது ஏதோ ஒரு சயின்ஸ் மாதிரி அவன் சொல்கிறான், ஒரு டெக்னாலஜி தான் சொல்கிறானே தவிர என் மனசு அது பாதிக்கணும்ல. நீங்கள் டைட்டானிக் கப்பலை கவுத்துறீங்க, அதுக்குள்ளே ஒருத்தன் மாட்டிக்கிட்டாங்கிற ஒரு உணர்வு அது எனக்கு தரும். அதுக்குள்ள ஒரு காதல் இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு காதல் இருக்குது, அதில் ஒரு தொலைந்து உணர்வு இருக்குல்ல, ஒரு மோதிரம் இருக்குது, அதுக்குள்ள ஒரு வயதானவங்களோட ஃப்ளாஷ்பேக் இருக்குல்ல. சென்டிமெண்ட் இல்லாமல் எந்த படத்தையும் வெல்ல முடியாதுல்ல. இப்போ அதை வந்து இவனால் பண்ண முடியல. முழுக்க அந்த மாதிரி விஷயங்களை மிஸ் பண்ணிட்டு கூட்டத்தை களைச்சி விட்டுறது. எல்லாத்தையுமே பிரம்மாண்டமாக ஒரு 100 இடத்துல வெடிக்குது, 10 இடத்துல வந்து பைக்கை எரிக்கிறாங்க, திடீர்னு மேலே இருந்து குதிக்கிறாங்கன்னு இதை எவ்வளோ நேரம் நான் பார்க்க முடியும்? இல்லை அதான் இப்போ அது இன்னொரு உளவியல் ரீதியான ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ நிறையா வரக்கூடிய அந்த இளம் பிள்ளைகளுக்கு என்னென்னா, இந்த வீடியோ கேம்னு ஒரு கலாச்சாரம் வந்துருச்சு. அது அவன் கையில் துப்பாக்கியோட தான் விளாண்டுட்டே இருக்காங்க. 10 பேரை சுடணும், இந்த தெருக்கி விடணும், 2 பைக்கை கொடுத்தணும், 4 காரம், அதை பார்த்துட்டு தான் அடுத்து படம் பார்க்க போகிறான். இவனுக்கு அது ரிலேட்டடாகவே கேட்குறான். அதனால் அந்த படம் ஓடுதில்லை. இன்றைக்கி சொல்கிறது உணர்வு ரீதியாக டச் பண்ணலை அப்படின்னா கூட உளவியல் ரீதியாக அவனை டச் பண்ணதில்லை. இன்றைக்கி படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் யார்? 18லேருந்து ஒரு 25 வயசுக்குள்ள இருக்க வந்து படம் பார்ப்பான் அதிகமாக. அப்போ அவனை போய் டச் பண்ணிடலாம். அவன் தேட்டரில் கத்துறான்ல, அவன் கை தட்டுறான்ல. அந்த முதல்ல படத்தில் நம்ம ஹீரோ வந்து ஹெலிகாப்டர்லேருந்து குதிச்சாரு, இந்த படத்துலேருந்து ஃப்ளைட்லேருந்தே குதிக்கிறாரு. அப்படிங்கிற போது அவன் கை தட்டுறான்ல, அவனுக்கு கூச்சா இருக்குல்ல அவனுக்கு. அப்படி அவனை போய் தொட்டுருச்சது. நீங்கள் உணர்வு ரீதியாக படம் சக்திமானுடைய தொடர்ச்சி தான் எல்லாமே. ஆமாம், உளவியல் ரீதியாக அவன் வந்து வீட்டில் உட்காந்து வீடியோ காமிச்சு தான் ஆடிக்கிட்டு இருக்கான். 2 பேரும் சுட்டுகிட்டே தானே இருக்கிறாங்க. இவனை சுடுறான், அவனை குதுறான், வண்டியை கவுத்துறான். அப்போ கேப்டன் மில்லர் மாதிரி படங்கள் வர்றதுக்கு தான் ரீசன் தெரியல. ஆமாம், உளவியல் ரீதியாக செட் ஆகிட்டான் அவனுக்கு. நீங்கள் உணர்வுலாம் அவனுக்கு ஒரு பெரிய உணர்வுலாம் கிடையாது, ஃபீலிங்கே கிடையாது. இப்போ இருக்க 2K கிட்ஸ்க்குலாம் அவனுக்கு எந்த விதமான ஃபீலிங்ஸும் கிடையாது. அதனால தான் லவ் டுடே படம் மாதிரி ஓடிச்சு. அவனுக்கு 15 காதல் இருக்கும். பிடிச்சா நான் நம்பர் வாங்குவான், பிடிக்கலாம் அன்பிளாக் பண்ணிடுவான். இதுதான் அவனுடைய காதல். அதிகபட்சம் அவனுக்கு காதல் 3 நாள் வர 3 நாள் தான். இப்ப இருக்கக்கூடிய காதெல்லாம் 3 நாள். அப்ப இவங்கிட்ட போய் நீங்க வந்து ஒரு ரோஜால வச்சுட்டா நீங்க உங்களை வந்து அப்ப இதே மாதிரி படம் அவனை வச்சு எடுக்க முடியாது. நீங்க மட்டும் எடுத்து பாத்துக்கலாம். ஒரு தலை ராகம் சிரிச்சிட்டு வந்துருவாங்க. அதெல்லாம் பண்ண முடியாதுனே. காதலில் சாரும் அதெல்லாம் வேலை கேட்காதா? அவங்க காதலே வேற. நீங்க லவ் டுடே பாத்தீங்களா? இதுதான் வந்து அவங்களுடைய காதல். லவ் டுடே தான் அவங்க காதல். பிடிச்சா நம்பர் கொடு, பிடிக்கலையே பிளாக் பண்ணிக்க, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எவனாவது காதலுக்காக சூசைட் பண்ணிருக்காங்களா 10 வருஷத்துல? முழுத்தமே சாகலையே. ஏன் சாகல? அவங்க ஃபீலிங்லாம் போயிடுச்சு. ஆணவ கொலை தான் நடக்குது. இப்போ நீங்க முந்திலாம் தினத்தந்தி பேப்பர் பார்த்தீங்கன்னா காலையில காதல் ஜோடிகள் ரயிலின் முன் பாதி தற்கொலை, மலையில் மிதந்து காதல் தற்கொலை அப்படின்னு. ஆமா, நீங்க ஏதாவது தற்கொலை நடக்குதா? யோசிச்சு ஆணவ கொலை சொன்ன மாதிரி ஆணவ கொலை நடக்குது. ஏங்க அவங்க ஃபீலிங்லாம் போயிடுச்சு. பிடிக்கலன்னா நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிடும். அவ்வளோதான், நாளைக்கு வந்து உங்க கூட பேச மாட்டேன், நம்ம காதல் இதோட முடிஞ்சிருச்சு. அதுக்காக தாடி வச்சுக்கிட்டு ஒத்தரோசா வச்சுக்கிட்டு பீச்சில் உட்காந்து நாய்க்குட்டியோட பாட்டெலாம் பாடினாங்கன்னா அவன் வந்து பைத்தியக்காரன்றாங்க அவனை. இப்போ காதல் அவங்க உணர்வு. தேவதாசின் காலம் முடிந்து விட்டதா? தேவதாசில் ஓல்டு அப்டேட். நீங்கள் தேவதாசிலாம் அவங்களுக்கு யாருனே தெரியாது. நீங்கலாம் பூமர் அங்கிள்லாம் ஆயிடுவீங்க. அப்புறம் பூமர்ன்றாங்க, கிரிஞ்சுன்றாங்க, புது வார்த்தைகளை வச்சிருக்காங்க. அப்போ இவங்களெல்லாம் வச்சு இந்த 2K கிட்ஸ் பார்க்கணும்னா கொடூரமான வன்முறை காட்சிகளை, தொடர்ச்சியாக துப்பாக்கி வெடிக்கிற காட்சிகளை மட்டுமே படத்துக்கு பட்ஜெட் சென்டிமெண்ட். படத்துக்கு நீங்கள் பட்ஜெட் போடுறப்பயே ஒரு 50 AK-47, ஒரு 100 கையெறி குண்டுகள், ஒரு 3 ஹெலிகாப்டர், இதெல்லாம் நீங்கள் பட்ஜெட் படத்துக்கு முன்னாடியே போட்டணும். அதெல்லாம் எடுத்தால் தான் படம். இப்போ ஹரின்னு ஒரு படத்தில் டேரக்டர் ஹரி இருக்காரு, ரத்னம் ஒரு படம் பண்ணியிருக்காரு. பார்த்தா ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அந்த படத்தில். அருவாள் எடுத்து அவங்க மனித கசாப்பு கடை மாதிரி இருக்கு. ட்ரெய்லர் பார்த்தாலே எனக்கு நெஞ்சு வலிக்குது. அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. உணர்வுகள் மாறி போச்சு, மனிதனுடைய கலாச்சாரம் மாறி போச்சு, பண்பாடு மாறி போச்சு. கூட்டு குடும்பம் கிடையாது, பெருசாக வந்து காதல்ன்ற ஃபீலிங்லாம் இன்னைக்கு கிடையாது. எல்லாமே மாறி போச்சு. அப்படிங்கும்போது அந்த அவனுக்கு தேவையான படம் தான் இப்போ எடுக்கிறாங்க. படம் பார்க்குற ஆடியன்ஸும் 18லேருந்து 25-26 வயசுக்குள்ள இருக்க ஆடியன்ஸ் தான்.
மற்றபடி அதுக்கு பிறகு ஆயிடுச்சுன்னா கல்யாணம் குடும்பம் குட்டி அவனோட வேலைன்னு போயிடுவான். செலக்டடாக அதாவது மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி படத்தை போய் பார்க்குற ஆட்கள் தான் அதிகம். ஆனால் வந்து இந்த கம்மி, இந்த ஆடியன்ஸ் அதிகம். அப்படிங்கும்போது உணர்வுகள் மாறுறப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான படங்கள் மாறிடுச்சு. நடிகர்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ சமகால படங்களுடைய மாற்றம் ஏன் நிகழ்கிறது? கார்ப்பரேட் மயமாக மாறினதா? ஏன் வன்முறையாக மாறுகிறது? வன்முறைக்கு பின்னாடி வந்து குழந்தைகள் மனதிலேயே வந்து வீடியோ கேம்ஸ்லேருந்து அந்த வன்முறைகளை விதைக்கிறாங்க. அது பெண்களுக்கு எதிரானதாக இருக்குது படம் அப்படிங்கிற இந்த சமகால போக்கினுடைய மாற்றம் வந்து ஏன் நிகழ்கிறது அப்படிங்கிற விஷயத்த குறிப்பாக வந்து சென்டிமெண்ட்டே இல்லாமல் போகிற ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்து மாற்றம் நிகழ்த்துவது எதனால் நிகழ்கிறது, அப்போ இனிமேல் சினிமாவை மீட்பதற்கு என்ன வழி இருக்கிறது அப்படிங்கிறது குறித்த ஒரு கலந்துரையாடலை சிறப்பாக நம்ம வந்து உரையாடினோம். அனைவருடைய கருத்துக்களுமே வந்து நேர்மையாகவும் யாரையும் வந்து தாஜா பண்ணுறதுக்காக சொல்லாமல் எல்லா கருத்துக்களுமே நேர்மையாக சிறப்பாக இருந்தது. நன்றி.